ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குங்களா, செட்டாப் பாக்ஸோடைய ரிமோட்டையும் டிவியோட ரிமோட்டையும் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு டிவி வச்சுருக்கோம் அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணாலே சில டிவி வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரிமோட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலே, செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணாலே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சில டிவிகள்லாம் இப்போ வர மாடலில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணாலும் நீங்கள் டிவி ரிமோட்டை எடுத்தும் செப்பரேட்டாக ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ரிமோட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி ரிமோட்டே தேவைப்படாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டை மட்டும் வச்சு நீங்கள் வந்து வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டிவியை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏன் வால்யூம் சொல்கிறேன், ஏன் வால்யூம் நார்மலாகவே செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டில் ஆன் கம்மி பண்ண முடியுது, அதிகப்படுத்த முடியுதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு வீடியோ நீங்கள் 4K வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. செட்டாப் பாக்ஸ் ஜியோவுடைய செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டில் வந்து சவுண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. டிவி ரிமோட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டும். நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து யூனிவர்சல் ரிமோட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ரிமோட்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டிவி ரிமோட்டையும் இதையும் பேர் பண்ணிட்டாலே அது வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இது எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் தினந்தோறும் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 ரிமோட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து டிசிஎல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் டிவி. இது வந்து டிவியோட ரிமோட்டு, இது வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸோடைய ரிமோட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டன் வந்து நீங்கள் இப்போ பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, பட் வந்து நீங்கள் டிவி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி காட்டுதுன்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும் டிவி. இது ஒரே ஒரு டைம் ஜஸ்ட் வந்து 1 ப்ரெஸ்ஸுக்காக இந்த ரிமோட்டை தேட வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணிட்டா டிவி ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிமோட் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா பேர் பண்ணிட்டோம்னா இந்த கண்ட்ரோல் வந்து இதுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஒரு ரிமோட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பேர் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து டிவிலேயே செஞ்சு பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜியோவுடைய அந்த ஹோம் பேஜுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ செட்டிங்னு இருக்கும் பாருங்கள், மேலேயே வருது பார்த்தீங்களா, ஜியோ செட்டிங் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிமோட் அண்ட் அக்சசரிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூனிவர்சல் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய டிவி ரிமோட்டில் சவுண்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறங்க, 0 வச்சுருங்க. ஓகேங்களா, இது வந்து டிவி ரிமோட். இப்போது நீங்கள் 0 வச்சுட்டு உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜியோ செட்டாப் பாக்ஸ் ரிமோட், அதில் வந்து நீங்கள் சவுண்டை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து செட்டாப் பாக்ஸில் ரிமோட்டில் வந்து சவுண்டு வந்து நம்ம ஃபுல்லாக வச்சிட்டோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிவியில் தான் இப்போது டிவியோடைய கண்ட்ரோல் தான் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டுக்கு வரப்போகுது. அதனால் வந்து செட்டாப் பாக்ஸோடைய சவுண்டை வந்து இனிமேல் நீங்கள் யூனிவர்சல் ரிமோட்டாக மாற்றிட்டிங்கன்னா செட்டாப் பாக்ஸோடைய, அதாவது செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டோடைய கண்ட்ரோல் போயிட்டு டிவியோட ரிமோட்டோடைய கண்ட்ரோல் வந்துடும். அதனால் ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. செட் பண்ணிக்கிட்டு யூனிவர்சல் ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியும் பக்கத்தில் ஒரு QR கோட் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில் கரெக்டாக கிளியராக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் கைஸ். நீங்கள் வந்து பிகின் சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே சிம்பிளி செட்டப்னு சொல்லிட்டு வரும். வந்ததுக்கப்புறம் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கும். ஏலேருந்து Z வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிராண்டோடைய டிவி நேம் கேட்குறாங்க. என்னுடைய பிராண்டோடைய டிவி நேம் வந்து TCL, அதனால் வந்து T சீரீஸ்க்கு நான் போகணும். அப்படியே சேஞ்ச் பண்ணோம்னா CD அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இது வந்து T. ஓகேங்களா, Tயில் பார்த்தீங்கன்னா TCL சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து டிசிஎல்லில் வந்து நம்ம வச்சுட்டோம். அதை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் மியூட் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும், அதாவது கண்டினியூவாக அழுத்தி பிடிக்கணும். செட்டாப் பாக்ஸ் ரிமோட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மியூட் பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா
லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இட் இஸ் ஒர்க்கிங்கான்னு கேட்கும். ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஒர்க் ஆகிறதுனால தான் அந்த மியூட் வந்துருச்சு சைடில். அதனால் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ பேர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸில் இருக்கிற அந்த வால்யூம் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலுமே நீங்கள் டிவி கண்ட்ரோல் சவுண்ட் வச்சு கம்மி பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, 0 அதுதான் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸோட ரிமோட் கண்ட்ரோல் 100 வச்சிங்க, அது உங்களுக்கு இனிமேல் ஷோ ஆகாது. உங்களோட டிவியோட கண்ட்ரோலை ஃபுல்லாக உங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸோட ரிமோட் நீங்கள் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. இப்போ நீங்கள் வெளியே வந்துடலாம். வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது டிவி ஆஃப் பண்ணுற பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். டிவி எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் எதில் ப்ரெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸில் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, திரும்ப நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு டிவி ரிமோட்டே தேவைப்படாது. ஜஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ் ரிமோட் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இதை எப்படி அன்பேர் பண்ணுறது, எனக்கு வேணாம் யூனிவர்சல் ரிமோட் வேணாம், நார்மல் ரிமோட்டாக நம்ம மாற்றணும், அப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 7 + 9 இது ரெண்டையுமே நீங்கள் 7 + 9 அது ரெண்டையுமே லாங் ப்ரெஸ் நீங்கள் பண்ணி பிடிக்கணும். அதாவது தொடர்ந்து அழுத்தி ஒரு 5 செகண்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது அன்லாக் ஆகிடும். நீங்கள் யூனிவர்சல் ரிமோட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா, இதில் இவ்வளோ தான் கைஸ் விஷயம். ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இதான் இதில் விஷயம். இது பேர் பண்ணிக்கலாம், அன்பேரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.